on channel DSP based amplifier ஒன்று ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 month பிஃபோரே கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஸோ கிட்டு வந்து இல்லாத அப்படி காரணத்தினால வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க ஆம்பிளிஃபையர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி ஃப்ரண்ட் பேனல் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண மாடல்லேருந்தே அதே மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேம் அதே ஃப்ரண்ட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜுக்கு இதே ஃப்ரண்ட் பேனல் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே பேனல் கஸ்டமர் கேட்டிருந்தங்காட்டி ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x10 DSP பேஸ்டு ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் தெரியும் x10 கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து இம்ரானிக்ஸில் வந்து மாடல் x10ங்கிற ஒரு 5.1 ரிமோட் கிட்டு DSP பேஸ்டு ஆடியோ ரிமோட் கிட்டு. ஸோ அந்த கிட்டு தான் வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா 2 என்கோடர் வந்துடும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட என்கோடர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓவரால் வால்யூமோட என்கோடர். ஸோ சப்வூஃபர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எல்இடி கலருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்கோடர் வந்து ப்ரெஸிங் டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாண்ட் பைலேருந்து எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்கோடர் ஃபங்க்ஷன் ஆகிறது பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் என்கோடர் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்கோடர் வால்யூம் கண்ட்ரோல் லைட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கம்பினேஷன் டைமில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்கோடர் லைட் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அகைன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ரெட்டு, அகைன் ப்ரெஸ் பண்ணும்போது க்ரீன், அகைன் ப்ளூ, இந்த மாதிரி வந்து ஒரு சில எல்இடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த சப்வூஃபர் என்கோடர் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓவரால் வால்யூம் என்கோடர். ஸோ நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பேஸ் ட்ரிபிள் எல்லாமே வந்து இதுலேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி ஃபீமேல் சர்க்யூட். ஸோ ஆம்பிளிஃபையருக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது, டைரக்ட் ஆன் ஆஃப் சுவிட்ச் தான். ஸோ ஃப்ரண்ட் பேனல் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்ட்டு. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் வந்து பேனல் நீட்டாக வந்திருக்கு. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கும்போது கேபினெட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு ஹைட்டில் 12 இன்ச் டெப்த் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 12 இன்ச்லேயே வந்து நம்ம ஒரு 6 டிரான்சிஸ்டர், மோனோ, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், சாஃப்ட் ஸ்டார்டரு, டொரடல் டிரான்ஸ்ஃபார்மரு, 5 சேனல் ஆடியோ போர்டு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து லோ எண்ட் பட்ஜெட்டில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு 4 inch to 6 inch ஸ்பீக்கர்ஸ் தான் நான் லோட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கேஎம்எஸ் ஆடியோஸோட 5 சேனல் ஆடியோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியர் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்ட்டு. ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 55NF06ங்கிற டிரான்சிஸ்டர் பேஸ்டு 5 சேனல் ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ per சேனலுக்கு 2 டிரான்சிஸ்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த 2 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு, அடுத்து 2 ஃப்ரண்ட் ரைட்டுக்கு, அடுத்து சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, லாஸ்ட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா சென்டர் சேனலு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் வந்து பிராண்ட்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா IRF250 அவைலபிளாக இருக்குது. சேம் சர்க்யூட் பிசிபி தான். ஸோ வந்து டிரான்சிஸ்டர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. இதில் வந்து நம்ம 55NF06ங்கிற கான்செப்டில் வந்து 5 சேனல் ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 சேனல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 4 to 6 inch ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு 50 watt 40 watt யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ்மே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ சப்வூஃபர் மட்டும் ஒரு 12 inch போடுற மாதிரி நல்லா ஹெவியாக கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. ஸோ ரெகுலராக 4 டிரான்சிஸ்டர் மோனோ ஏன் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து போன ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா சேம் ரவியோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது ரிசல்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் சப்வூஃபர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ரவியோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு தான் இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போன மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர்லையுமே பார்த்தீங்கன்னா ரவியோட 6 பட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டு பேஸ் பஞ்ச் வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜிடெக் ஆடியோஸோட சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 230 volt பிரைமரி வந்து சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டுக்கு இன்புட்டாக போய் சாஃப்ட் ஸ்டார்டரோட அவுட்புட்டு தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக போகுது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வோல்டேஜ் பவர் சப்ளைக்கு வருது. ஸோ பவர் சப்ளை செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 80 volt 15,000 மைக்ரோஃபாரட்டில் வந்து 2 கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் கேட்குறாங்க ஏன் 2 கேன் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. நம்ம 2 கேன் யூஸ் பண்ணாலும் வோல்ட் அண்ட் மைக்ரோஃபாரட் வந்து கூட போட்டிருக்கோம். ஸோ 80 volt 15,000 மைக்ரோஃபாரட்டில் வந்து 2 கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24 volt 10 ampere HD டொரடல் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பியூர் காப்பர் தான். ஸோ இது வந்து மாஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அவங்களோட பிராண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் காஸ்ட்லி வைஸ் உங்களுக்கு குவாலிட்டியும் இருக்கும். பார்த்தீங்கன்னா வித் ப்ராப்பர் ஃபிட்டிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்ட்டு. ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயரிங் ஈஸி தான். ஸோ ரொம்ப கசகசன்னு இருக்காது. தேவையில்லாத கெய்னர் போர்டு எதுவுமே இந்த டைம் நம்ம ஆட் பண்ணல. ஏன்னா வந்து கிட்லேயே வந்து அனலாக் கெயின், டிஜிட்டல் கெயின் 2 ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கெய்னர் போர்டு பெருசாக ஆட் பண்ணல. சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு, டிரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை செக்ஷனு, 5 சேனல் ஆடியோ போர்டு, சப்வூஃபருக்கு செப்பரேட்டாக ஒரு மோனோ போர்டு,
5 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் சப்வூஃபருக்கு ஓவரால் பவர் ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு அவ்வளோதான். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா பர்னா சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு ஒயரிங் நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஒரு சில ஆடியோ டெஸ்டிங் கிளிப்பிங் டெஸ்டிங் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி பேஸ்ட் ஆம்பிளிஃபையர். ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து ரெகுலர் அனலாக் ஆம்பிளிஃபையர் கம்பேர் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அந்த 16x2 ரிமோட் கிட் ஓட அவுட்புட்டும் கம்பேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப்லேருந்து ஒரு கன்வெர்ட்டர் மூலிமா நம்ம ஆப்டிக்கல் வழியாக அவுட்புட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட HDMI ஆர்க் எடுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கன்வெர்ட்டருக்கு HDMI இன்புட்டாக போகுது. HDMI அவுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மானிட்டருக்கு வந்து வீடியோ அவுட்டு போகுது. ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அவுட் எடுத்து நம்ம ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 5.1 கண்டென்ட் ப்ளே பண்ணுற ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். I'm yours. I don't know who you are, where you are. You've killed my 12 men, including my brother. I'm coming for you. But once I get to you, I will kill you. I'm waiting. பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும், ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது. ஸோ இதனுடைய டீட்டெயில்டு ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 மினிட் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃபுல் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே அட்டாச் பண்ணுற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஎஸ்பி பேஸ்டு ஆம்பிளிஃபையர் நல்லா ஒரு டொரடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் சப்வூஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய டீட்டெயில்டு வீடியோ ப்ளஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்ட x10 மாடல் கிட் லான்ச் ஆனப்போ ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.